நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு ரக் புல்னால் நம்ம இந்த படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, லக்கி பாஸ்கர் இந்த மாதிரியான படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட கேங் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அசட்டை ஃபேக்காக பம்ப் பண்ணி விட்டுட்டு அதை டம்ப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நடந்த ஒரு கிரிப்டோ காயினை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த காயினை பார்த்திங்கன்னா தெரியும், அது வந்து லிட்டரலாக வந்து இப்போது நான் என்ட்ரி ஆனதே கொஞ்சம் லேட்டாக தான் என்ட்ரி ஆனேன். அது வந்து 0.08 இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு பொசிஷன் ஆல்ரெடி போட்டிருந்தேன், ஏன்னா புதுசாக வந்துருக்கு ஏதாவது நடக்கும்ட்டு. ஸோ அதே மாதிரி போட்டேன். ஜஸ்ட்டு ரொம்பலாம் போடலாங்க பாருங்களேன், ஒரு ஜஸ்ட் ஒரு 494 ருபீஸ் போட்டேன். 10x லெவரேஜில் போட்டேன். அந்த காயினை எவ்வளோ குயிக்காக பம்ப் ஆகிட்டுருக்கு பாருங்களேன். இதுதான் ரக் புல். மேக்ஸிமம் கிரிப்டோவில் இந்த மாதிரியான ரக் புல் நடக்கிற காயினில் சேஃபாக என்ட்ரி ஆகணும், லெவரேஜே இல்லாமல் என்ட்ரி ஆகணும். மேக்ஸிமம் என்ட்ரி ஆகிறத தவிர்க்கிறது நல்லது. ஆனால் சும்மா ஒரு என்னால் ஒரு 500 ரூபாவை வந்து பியர் பண்ண முடியும், லாஸை பியர் பண்ண முடியுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ட்ரி ஆகலாம். என்ட்ரி ஆனீங்கன்னா இந்த மாதிரி அன்பொட்டென்ஷியல் கெயின்ஸ் பார்க்கலாம். பட் ஆனால் இது வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் வந்து 10ல் 2 காயினில் மட்டும்தான் இந்த மாதிரியான கெயின்ஸ் நடக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற எல்லா காயினும் நம்மளை பம்ப் பண்ணிடும். இது எவ்வளோ குயிக்காக பம்ப் ஆகுதோ அதை விட குயிக்காக டம்ப் ஆகிடும் இந்த மாதிரியான காயின்ஸ். ஸோ நம்ம வந்து காஷியஸாக இருக்கிறது நல்லது. எவ்வளோ குயிக்காக பம்ப் ஆகுது பாருங்கள். பாதி விற்றுட்டேன், இப்போது பம்ப் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே போயிட்டேங்க, 1947. இது அதுக்கப்புறம் நடந்துச்சுங்க. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணது, ஜஸ்ட்டு லேட்டாக தான் இந்த மாதிரி போட்டு இது பண்ணேன். ஆனால் இது அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னா கிட்டத்தட்ட 0.5 போச்சு. நான் கொஞ்சம் எர்லி எக்ஸிட் ஆகிட்டேன். 0.5ல் எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தேன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 25,000 கிடச்சிருந்துருக்கும். நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன்.